அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸா நம்ம பார்த்து வந்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா 6th லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ அதுல யூபிஎஸ்சி, தட் இஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பத்தின கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோல ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் பத்தின கான்செப்ட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எப்படி ஆர்டிகல் 315 அதாவது 315 இருந்து 323 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி பத்தி பேசுதோ, த சேம் ஆர்டிகல் 315 இருந்து 323 வரைக்கும் அண்டர் பார்ட் 14 பகுதி 14க்கு கீழே பாத்தீங்கன்னா which also talks about the state public service commission. அப்போ யூபிஎஸ்சிக்கு தனி ஆர்டிகல், மாநில தேர்வாணையங்களுக்கு தனி ஆர்டிகல்ஸ் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ரெண்டுக்குமே ஒரே ஆர்டிகல்ஸ் தான். ஓகேங்களா? சோ ஆர்டிகல் 315 இருந்து 323 வரைக்கும் சேம் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாத்த பத்தியுமே பேசக்கூடியதாக தான் இந்த மாநில தேர்வாணையம் அப்படின்னு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கறத உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இவங்களுடைய வேலை என்ன? ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு தேவையான ஊழியர்களை ரெக்ரூட் பண்றதுக்கான பணியை செய்யறது தான் இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய முக்கியமான வேலை. சோ அப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? சோ இப்போ இவங்க எல்லாம் யாரு, இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, இவங்களுக்கான அதிகார வரம்புகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய அமைப்பு, உறுப்பினர்களுடைய நியமனம், நீக்கம், அதிகாரம், பணிகள் மற்றும் இண்டிபெண்டன்ஸ் சொல்லக்கூடிய சுதந்திரத்தன்மை, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய ஒன்றிய பணியாளர் தேர்வாணையத்துக்கு பொருந்துற மாதிரியே தான் இருக்கும். சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர மற்றபடி யூபிஎஸ்சியுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸும் மோரலஸ் சேம் தான். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஆர்கனைசேஷன், அமைப்பு. ஒரு மாநில தேர்வாணையம் அப்படிங்கிறது யாரெல்லாம் கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதுல இருக்கக்கூடிய சேர்பர்சன் அண்ட் அதர் மெம்பர்ஸ், தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே யாரால நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா they were all appointed by the governor of the state. அந்த மாநில அரசாங்கத்தால தான் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுறாங்க. அந்த உறுப்பினர்களுடைய கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 10 மெம்பர்ஸ், தலைவர் மற்றும் 10 உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. 10 பேருக்கு மிகாமல் இருக்கணும். ஓகேங்களா? ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர்களை ஆளுநர் நியமனம் பண்றாங்க. ஆனா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கானா கண்டிப்பா கிடையாது. சோ ஆணையத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில அந்தந்த அரசாங்கங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லிருச்சு. ஆனா அதே கான்ஸ்டிடியூஷன் அதுல அதிகாரத்தை யாருக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்குன்னா கவர்னருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லிச்சு. விச் மீன்ஸ் அந்த ஸ்டேட்ல எத்தனை பேர் அந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல மெம்பரா இருக்கணும் அப்படிங்கிற முடிவை யார் எடுக்கிறது? அந்த ஸ்டேட் எடுப்பாங்க. ஆனா அதுல யாருடைய அதிகாரம் இருக்கும்னா ஆளுநருடைய அதிகாரம் இருக்கும். அப்ப ஆளுநர் அதிகாரத்தை மீறி அந்த இடத்துல மாநில அரசு முடிவெடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ உறுப்பினர்களை நியமனம் பண்றது ஆளுநர், அதனுடைய விஷயங்களை முடிவெடுக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு. ஆனா அதுல அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் குவாலிஃபிகேஷன்ஸ், அப்படி சேர்பர்சன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களான்னா பெருசா இந்த குவாலிஃபிகேஷன்ஸையும் பேசல. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா half ஆஃப் த மெம்பர்ஸ், அந்த உறுப்பினர், அந்த ஆணையத்தினுடைய தேர்வாணையத்தினுடைய உறுப்பினர்கள்ல பாதி பேர் பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் 10 இயர்ஸ், குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளாவது பாத்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுடைய நிர்வாகத்துல பணியாற்றி இருக்கக்கூடிய அனுபவம் நிறைந்தவங்களா இருக்கணும். மத்தபடி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல சேர்பர்சன் ஆகிறதுக்கோ மெம்பர்ஸ் ஆகிறதுக்கோ என்ன குவாலிஃபிகேஷன்ஸும் சொல்லல. ஓகேங்களா? ஸ்ட்ரென்த் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஆனா டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 1/2, தட் இஸ் பாதி உறுப்பினர்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் 10 இயர்ஸ், 10 ஆண்டுகளாவது பாத்தீங்க அப்படின்னா மெம்பர்ஸ் இதை அனுபவம் வாய்ந்தவங்களா இருக்கும். இதுல மத்திய மாநில அரசுகள் சார்ந்த நிர்வாகத்துல அனுபவம் பெற்றவர்களா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? அண்ட் தேர் கண்டிஷன் ஆஃப் ஆஃபீஸ், சேர்பர்சன் அண்ட் அதர் மெம்பர்ஸினுடைய படிநிலைகள்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் ஆஃப் ஆஃபீஸை முடிவு பண்ற அதிகாரமும் யாருக்கே இருக்கு அப்படின்னா ஆளுநருக்கே இருக்கு அப்படிங்கறதா கான்ஸ்டிடியூஷனும் வரையறுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அண்ட் தென் அப்படி சேர்பர்சன் ஆகும் அதர் மெம்பர்ஸ் ஆகும் இருக்கிறவங்க அதிகபட்சம் எவ்வளவு நாட்கள் வரைக்கும் அந்த தேர்வாணையத்தில் உறுப்பினராக இருக்கலாம் அப்படின்னா அப் டு 6 இயர்ஸ் ஆர் 62 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது அப்படிங்கறதுல இது எதுல முதல் வருதோ அது வரைக்கும் அவங்க அந்த பதவியில இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்களுக்கு வந்துட்டு 60 வயசு ஆயிருச்சு அப்படின்னா இப்பதான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்க முடியும். ஓகேங்களா? இல்ல 55 ஏஜ்ல அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா 6 இயர்ஸ், அதாவது 61 வயசு வரைக்கும் அவங்க அந்த பதவியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதே யூபிஎஸ்சியினுடைய சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறது 65 ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 6 இயர்ஸ் ஆர் 62 ஏஜ், ரெண்டுல எது முதல்ல வருதோ அது whichever is earlier அப்படிங்கறதா பாயிண்ட். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இந்த பதவி காலத்துக்குள்ளார ஒருவேளை அவங்க ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எஸ், தாராளமா ரிசைன் பண்ணலாம். அந்த ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா they will hand over to the governor, ஆளுநர் கிட்ட கொடுப்பாங்க. ஓகேங்களா? பட் சில சிச்சுவேஷன்ல ஆளுநர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிஷனல் மெம்பர், ஓகேங்களா, ரெண்டு முக்கியமான சிச்சுவேஷன் அப்போ ஓகேங்களா சேர்பர்சனையோ இல்ல அதர் மெம்பர்ஸாவோ பாத்தீங்க அப்படின்னா அட்ஹாக் மெம்பர்னு சொல்லக்கூடிய தற்காலிக உறுப்பினர்களை நியமனம் பண்ணலாம். அண்ட் மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் தற்காலிக தலைவராகவும் தேர்வு செய்யலாம்.
அப்போ ரெண்டு சிச்சுவேஷன்ல கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்ஹாக் சேர்பர்சன் சொல்லக்கூடிய தற்காலிக தலைவரை நியமனம் பண்ணலாம். எப்படி மெம்பர்ஸ் சேர்பர்சன் பிளஸ் இதர உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த இதர உறுப்பினர்களை யாராவது ஒருத்தர் தற்காலிக தலைவரா நியமிக்கலாம். ஸோ எந்த சிச்சுவேஷன் அப்போனா ரெண்டு சிச்சுவேஷன். ஒன்னு when the chairperson seat is falls vacant, அதாவது தலைவருடைய பதவி காலியாக இருக்கிற சமயத்திலேயோ ஆர் whenever they are unable to discharge their functions, அந்த தலைவர் தன்னுடைய பணிகளை செய்ய முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காரு, உடல்நலக்குறைவு காரணமா இருக்காரு, இல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, இல்ல ஏதோ ஒரு காரணம் அப்படி அந்த மாநில தேர்வாணையத்துடைய தலைவர்னால அவருடைய பணிகளை செய்ய முடியாத சிச்சுவேஷன்ல இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா உறுப்பினர்கள் இருக்கிற யாராவது ஒருத்தர் தற்காலிக தலைவரா நியமிப்பாங்க. சோ பெர்மனன்ட் பிரசிடென்ட் செலக்ட் ஆகிற வரைக்குமோ இல்ல விடுப்புல போன தலைவர் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் அவங்க அந்த பதவி காலத்துல இருப்பாங்க. அப்போ 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது அப்படிங்கிறது அவங்களுடைய பதவி காலம். ஆனா அதுக்குள்ளார ராஜினாமா பண்ணணும்னா ஆளுநர் கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துடலாம். இல்லையா அட்ஹாக் தலைவர் ஏதாவது சிச்சுவேஷன் அப்போ தற்காலிக தலைவரை நியமனம் பண்ற அதிகாரமும் ஆளுநருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் பதவி நீக்கம்னு சொல்லக்கூடிய ரிமூவல். ஓகேங்களா, ஸோ இந்த ரிமூவல் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒன்றா இருக்கும். என்ன அப்படின்னா யூஸ்வலா ஸ்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ரிமூவலும் கவர்னருக்கான பவர் தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஆனா ஒரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஒரு மாநில தேர்வாணையத்துடைய தலைவரும் சரி அதனுடைய உறுப்பினர்களும் சரி ஆளுநரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் ஒன்லி பிரசிடென்ட் ஹேஸ் அ பவர் டு ரிமூவ் தேம், குடியரசுத் தலைவருக்கு தான் அவங்க நீக்கம் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்களை அப்பாயிண்ட் பண்றது கவர்னர், பட் அட் த சேம் டைம் அவங்களை பதவி நீக்கம் செய்யறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ எப்படி வந்துட்டு யூபிஎஸ்சியினுடைய சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் ரிமூவ் பண்றாங்களோ சேம் பேட்டர்ல தான் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்களையும் நீக்கம் செய்வாங்க. ஓகேங்களா, ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த காரணத்துக்காகலாம் குடியரசுத் தலைவர் அவங்களை தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கு. ஸோ எந்த காரணத்துக்காக அவங்களை தகுதி நீக்கம் செய்யலாம்னா நொடித்து போதல் அல்லது கடனில் மோசடி ஏதாவது செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போதோ இல்ல ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லக்கூடிய லாபம் தரக்கூடிய வேற ஏதாவது ஒரு பணியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னாலோ இல்ல உடல்நல குறைவு காரணமா அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியல, they are unable to discharge their functions அப்படிங்கிற சிச்சுவேஷன்லயும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்னா அவங்கள பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம். ஓகேங்களா, சோ திரும்பவும் சொல்றேன், அப்பாயின்மெண்ட் பண்றது கவர்னருக்கு பவர் இருக்கு, ஆனா ரிமூவ் பண்ற பவர் யாருக்கு தான் இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. அது இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, சோ அப்படி ஏதாவது ஒரு முறைகேடுகள் இடும்போது ஓகேங்களா மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவரையோ இல்ல உறுப்பினர்களையோ குடியரசுத் தலைவர் நீக்கிறாங்க. சோ நீக்கும் போது அவங்க யார்கிட்ட கலந்து ஆலோசனை முடிவெடுப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய கருத்துரை கேட்டு குடியரசுத் தலைவர் செயல்படலாம். அதாவது கண்டிப்பா கேட்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனா சிச்சுவேஷன் அமையுது அப்படிங்கிற பட்சத்துல குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கலாம். அப்படி உச்சநீதிமன்றம் ஆலோசனை செஞ்சாங்க அப்படின்னா whether that will bind on the president அப்படின்னா yes that will bind on the president, அது குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தும். ஓகேங்களா, அப்ப தகுதி நீக்கம் பண்ற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அவங்க வேணும்னா உச்சநீதிமன்றத்திட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம். ஆலோசனை கேட்டு செயல்படுறாங்கிற பட்சத்துல ஆலோசனை உச்சநீதிமன்றம் கொடுத்துட்டாங்க, ஆனா அதுக்கப்புறமேட்டு அதுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் தனக்கு விருப்பமானபடியே செயல்பட முடியுமானா முடியாது. உச்சநீதிமன்றம் என்ன ஆலோசனை சொல்றாங்களோ அதை கட்டாயம் செயல்படுத்தணும். So that advices will bind on the president with respect to the removal of the chairperson and members of the state public service commission. ஓகேங்களா, பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட வந்துட்டு ஆலோசனை கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இதுக்கு இடைப்பட்ட காலத்துல ஓகேங்களா மாநில ஆளுநர் என்ன பண்ணலாம்னா குடியரசுத் தலைவருடைய நீக்கத்தை நிறுத்தி வைத்து பணியிடை நீக்கம் மட்டும் செய்யலாம். அவங்களை கண்டிப்பா வந்துட்டு பதவியிலிருந்து, அதாவது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க, அந்த வழக்கு நிலுவையில இருக்கிற சமயத்துல கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரிமூவலை சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பதவி நீக்கம் அப்படிங்கறத இடைநீக்கம் மட்டுமே செய்யறதுக்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு. ஓகேங்களா, அப்போ நீக்கம் செய்யறது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் மெம்பர்ஸ் நீக்கம் செய்யறாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் நீக்கம் செய்யறதுக்கான அதிகாரம் இருக்கு. Though they were appointed by the governor, they can be removed only by the president. ஓகேங்களா, சோ அப்படி குடியரசுத் தலைவர் நீக்கம் செய்யும் போது வேணும்னா உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை பெறலாம். அப்படி உச்சநீதிமன்றத்திட்ட ஆலோசனை பெற்ற பிறகு உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை தான் கட்டாயம் குடியரசுத் தலைவர் கேட்கணுமே தவிர அதுக்கப்புறம் அந்த ஆலோசனைகள் குடியரசுத் தலைவர் கட்டுப்படுத்தாதானா அது தப்பு, கட்டாயம் கட்டுப்படுத்தும். will bind on the president அப்படிங்கிறது தான் கரெக்ட் பாயிண்ட். ஓகேங்களா, இன்கேஸ் இந்த வழக்கு நிலுவையில இருக்கிற சமயத்துல பிரசிடென்ட் ஒருவேளை அவங்க தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில இருக்கு அப்படிங்கிற காரணம் காமிச்சு குடியரசுத் தலைவரே அவங்க தகுதி நீக்கம் பண்ணியிருந்தாலும் கவர்னர் என்ன பண்ணலாம், அவங்களை வந்துட்டு கம்ப்ளீட்டா இடைநீக்கம் சஸ்பெண்ட் மட்டுமே பண்ணலாம் இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் பவர் அப்படிங்கறத கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, சோ கான்ஸ்டிடியூஷன் தெளிவா சொல்லிட்டாங்க இந்த விஷயத்துல என்ன அப்படின்னா தவறான நடத்தை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ அப்ப அந்த மிஸ்பிஹேவியர் தவறான நடத்தை காரணமாக ஒரு தகுதி நீக்கம் செய்யப்படலாம் அப்படிங்கறத இந்த இடத்துல முக்கியமான பாயிண்டா இருக்கு. சோ அந்த இடத்துல மிஸ்பிஹேவியர் தவறான நடத்தைங்கிறத எதை மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா மத்திய அல்லது மாநில அரசின் ஏதேனும் குறிப்பிட்ட ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கையில் ஆர்வம் காட்டுபவரானால் அல்லது இத்தகைய ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கையில் பங்கேற்பதன் மூலம் உறுப்பினர் வருவாய் அல்லாமல் கூடுதல் வருவாய் அல்லது இதர உறுப்பினர்களுடன் இணைந்து ஆதாயம் கிடைக்கும்படி செயல்பட்டார். சிம்பிளா சொன்னோம்னா நோ
ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லக்கூடிய லாபம் தரக்கூடிய பணி ஏதாவது செய்யறது, அரசாங்கத்துடைய கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா அது மிஸ்பிஹேவியர்னு சொல்லக்கூடிய தவறான நடத்தை அப்படிங்கிறது கீழே வரும். அதன் அடிப்படையிலும் அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அப்போ இவ்வளவு நேரம் பார்த்தது அப்பாயின்மெண்ட், ரிமூவல், டென்யூர் இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இப்போ அந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய மாநில தேர்வாணையத்துக்கான சுதந்திரம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் மாதிரியே, அதாவது யூபிஎஸ்சி மாதிரியே தான் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் நிறைய ஃப்ரீடம் அப்படிங்கறத கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. யூபிஎஸ்சி எப்படியோ அதே மாதிரி இந்த ஸ்டேட் எஸ்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடியதும் இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு. பல விஷயங்களை முடிவெடுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு மட்டுமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள முறைகளில் அல்லது வழிகளில் நடந்து கொண்டால் மட்டுமே மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நீக்க முடியும். விச் மீன்ஸ் இவங்களை ரிமூவ் பண்ற பவர் யாருக்கு இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கே தவிர, அதாவது when they were act against the constitution அகைன்ஸ்டா செயல்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ரிமூவ் பண்ற பவர் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கே தவிர அரசு நினைச்சா ரிமூவ் பண்ணிடலாம், இல்ல கவர்னர் நினைச்சா பண்ணிட முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியாது. அப்போ அவங்களுடைய பதவிக்கான பாதுகாப்பு அப்படிங்கறத குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறோம். சோ அது அவங்களுக்கான இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய பணி நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆளுநரால முடிவு செய்யப்படுகிறது. ஓகேங்களா? சோ அதாவது அவங்களுடைய கண்டிஷன் ஆஃப் ஆஃபீஸா இருக்கட்டும், அலவன்சஸா இருக்கட்டும், ஓகேங்களா? சோ எல்லாமே யாரால முடிவு செய்யப்படுது அப்படின்னா தட் இஸ் கவர்னரால ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா? சோ இதுல எந்த விதமான சேஞ்சஸ் பண்றது அப்படின்னாலும் சாதகமற்ற நிலைமைக்கு ஏற்ப மாறுதல் செய்ய முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஓகேங்களா? சோ இவங்களுக்கான அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதை நினைச்சா மாத்த முடியுமானா கண்டிப்பா முடியாது. அந்த அடுத்தது ஊதியம், சலுகைகள், ஓய்வூதியம் அனைத்து அரசின் தொகுப்பு நிதியில்னு சொல்லக்கூடிய கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து தான் கிடைக்குது. ஓகேங்களா? சோ அவங்களுக்கான சம்பளம், சலுகைகள் இது எல்லாமே ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து தான் கிடைக்குது. அப்ப கண்டிப்பா there won't be no voting in the legislature. ஓகேங்களா? சோ இதனால சட்டமன்றத்துல எந்த விதமான வாக்கெடுப்பு நடத்தணுங்கிற அவசியம் இல்ல. சோ தாராளமா ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து அவங்களுக்கான செலவுகளை அவங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு யூபிஎஸ்சியினுடைய, அதாவது ஒரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஒரு மாநில தேர்வாணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஓகேங்களா ஒன்ஸ் அந்த பதவியிலிருந்து நீக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா வேற பதவியில நியமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா நியமிக்கப்பட முடியாது. ஓகேங்களா? தலைவரோ அல்லது ஏதாவது ஒரு உறுப்பினரோ ஓகேங்களா என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தே கேன் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர். ஒரு மாநிலத்தினுடைய தேர்வாணையத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வேணா மாற்றப்படலாம். ஆனா என்ன செய்ய முடியாதுங்கிறாங்க அப்படின்னா வேறு பதவிகளை நியமிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம they are not eligible for the reappointment. ஓகேங்களா? மறுபடியும் அதே பதவியில உட்கார வைக்கிறதுக்கு அனுமதி இல்ல. சோ வேற ஸ்டேட்டுக்கு வேணா அவங்க மாத்தப்படலாம், அதே ஸ்டேட்ல ரீஅப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறாங்க. சோ இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மாநில தேர்வாணையத்தினுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்திருப்போம். சோ அடுத்த வீடியோல அவங்களுடைய பணிகள் என்ன, அவங்களுடைய வரம்புகள், பங்களிப்பு என்ன அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.